எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இளமையின் ரகசியம் மனசில் எந்த கபடமும் கள்ளங்கபடமும் இல்லை. அதனால் மனசு எப்படியோ மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. மனசு சுத்தமாக இருந்தால் எப்போவுமே இளமையாக இருக்கலாம். தட்ஸ் த ரீசன். தேங்க்யூ. பண்ண இப்போ இந்த ஸ்கூல் பஸ்ஸுன்னு நம்ம சமுத்திரக்கணி சார் டைரக்ஷனில் ஒன்று, கோர்ட்டுன்னு ஒரு படம் தியாகராஜன் டைரக்ஷன், நிறைய படம் பண்ணியிருக்கேன். விஜய் அதாவது மாற்றம் வேணும்னு கிட்டத்தட்ட 75 வருஷமாக முன்னாடி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்தே இருந்தால் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்க வேணான்னு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றத்துக்கு தகுதியானவர் தளபதி விஜய். தம்பி விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா ஆன உடனே அத்தனையும் செய்யணும்னு இல்லை, செய்யவும் முடியாது. டைம் எடுக்கும், ஆனால் நிச்சயமாக செய்வார். அதாவது காமராஜர் ஆட்சி திரும்ப இந்த தமிழ்நாட்டில் வருதுன்னா அது விஜய் மூலமாக தான் வரும். எல்லாத்துலேயும் நேர்மை, ஊழல் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். மக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு மாறுபட்ட தமிழ் மாநிலம் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. இளைஞர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த ஆட்சியில் மக்கள் எல்லா நலனும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க புரட்சி தளபதி விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்யுங்க. மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க. நன்றி, வணக்கம். ஆமாம், கண்டிப்பாக சிஎம் சாரோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அது தளபதி சார் கூட ஒர்க் பண்ணணும், அதை பார்க்கணும். ஆனால் அவங்களோட லாஸ்ட் படமாக வந்துடுச்சு. அண்ட் எண்டில் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாங்க சாருக்கு. அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் மூவி சூப்பரான ஃபன் மாதிரி ப்ராப்பர் விஜய் ஃபேனுக்கு ஒரு பை பை சொல்ல மாதிரி. ராஜ் அதுதான் எல்லாருக்கும் எமோஷ்னல் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இப்போது மேபி ஒரு 5-6 இயர்ஸ் லேட்டர் அவங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கலாம். இப்போ மேபி ஹீஸ் கான்சென்ட்ரேட்டிங் நம்ம ஸ்டேட் நாட்டுக்கு இன்னும் நல்லா பண்ணுறதுக்காக ஹீஸ் கான்சென்ட்ரேட் அதை பண்ணிட்டு மேபி 5-6 இயர்ஸ் லேட்டர் திருப்பி ஹீல் டூ அ கம்பேக். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் அது ஹோப் இருக்குது. எனக்கு தேரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இங்கே நான் சென்னையில் அதுதான் ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த ஃபீல்டில் அது திருப்பி வந்ததுதான் எனக்கு ரொம்ப